மம்மி எனக்கு எதுக்கு, நான் காலேஜுக்கு போகிறேன், எனக்கு ஜுரம் இல்லை, நல்லா சாப்பிட்றேன், நல்லா குடிக்கிறேன், மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் ஜேபிஆர் சொல்லி நான் நல்லா இருக்கிறேன், இப்போ எதுக்கு அது டாக்டர் செக்கப் பண்ண போகிறேன் சொல்கிறாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சந்தேகம், ஒருவேளை கேன்சர் ஒட்டிக்கிட்டு இருக்குமோ, ஒட்டுறது கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. தாய்கிட்ட சொல்லேன், பேலன்ஸ் 1000 பொறுத்து புக்கு இருக்குது, அதை செலுத்திட்டு போ, ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்லிடுவான், இல்லைன்னா புதைச்சி வச்சுருவான். எனக்கு கேட்கலவா, நான் கோபத்தில் சொல்கிறதும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் தான். கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன போகிறோம், அவங்க ஒரு சர்ச்சிங் வச்சுருக்காங்க சிஎம்சி மருத்துவமனையில். எல்லா டாக்டர்ஸ் சேர்ந்து சொல்கிறாங்களாம், இந்த ஒரு ஊசி போட்டால் இவ்வளோ ரூபா ஆகும், அவளுக்கு இதோட முடிஞ்சு போயிடும், சாப்டர் முடிஞ்சு போயிடும். ஆனால் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், அதையும் சொல்லிட்டாங்க. ஒரு காகிதத்தில் கையெழுத்தை வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கிள்னு என்னை கூப்பிடுவான், அங்கிள் மம்மி கிட்ட சொல்லி எப்படியாவது தவிர்த்துருங்கன்னு. நான் சொன்னேன், அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவள் சொல்கிறா, இல்லை எதுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிற, அந்த டாக்டர் கமிஷன் கிடைக்கும். ஒரு முறை பேஷண்ட் அங்கே போன கமிஷன் அவன் அக்கௌண்ட்டில். உன் பொண்ணுக்கு ஜீவனோட விளையாடுற, நீ போனமா தான் திரும்ப வருவாவா, நீ கொல்ற அவனை மகளை. கேட்கல, கேட்டால் சிங்கி அடித்த பாஸ்டர் மாதிரி உண்டு இல்லை, சிங்கி பாஸ்டர்கள். என்ன பாஸ்டர்கள்? சிங்கி பாஸ்டர்கள். ஏன்னா கர்த்தரோட வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, உங்கள் விருப்பத்துக்கு சொல்லுவாங்க. நான் உங்கள் விருப்பத்துக்கு நான் பேச மாட்டேன். சிங்கி பாஸ்டர்கள் சிங்கி அடித்தனால அது பாஸ்டரும் ஜோ பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டார். அப்போ இவளுக்கு குழப்பம், ஒரு பாஸ்டர் போக வேண்டாம்னு சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் போகணும்னு சொல்கிறாரு. அது அந்த கிறிஸ்து. அங்கே போனால் நான் சொன்னேன், 9 மணிக்கு ஊசி போடுறாங்க, அந்த அம்மா தான் என்கிட்ட பேசு, ஊசி போட்டா அவள் போனான். ஆண்டவர் குணமாக்கி வைத்திருக்கிறாரு, எந்த ஊசியும் போடக்கூடாது. அவங்க ரிசர்ச் ஸ்கெட்சில் அந்த ஊசியை போடுறாங்க. நீ டாக்டரை கேளு, இந்த ஊசி போட்டால் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு உங்களால் கேரண்டி சொல்ல முடியுமா? அது முடியாது. பத்திரத்தில் கையெழுத்தை போட்டுட்டு ஊசியை போட்டாங்க, அப்படியே செத்து போனா பொண்ணு. 12 மணிக்கு போஸ்டர் போயிட்டா. அவன் என்ன சொல்லியிருப்பான் அவளை சொல்லுங்கள், அடுத்து ஒன்றை புதைக்கணும். நான் பதில், அடுத்து ஒன்றை புதைக்கணும், ஒன்றை புதைக்கணும். அதை கர்த்தர் செஞ்சிருவாருன்னு. இனி ஃபோன் பண்ணின சென்னைக்கே வந்து 1.5 டன் வெயிட்டில் சினிமாக்காரன் சொல்ல மாதிரி அடிக்க வேண்டியிருக்கோம் தலையை. கீழ்ப்படியில் நான் சாவடின்னு என்ன. இந்த ஊழியம் அப்படித்தான். தகப்பனாக இருந்து பேசுவேன், அது ஒருமையில் தான் பேசுவேன். சில நேரங்களில் ஒரு உயிரை காப்பாற்றான் போராட முடியும். கொன்று போச்சுட்டால ஒத்த பொண்ணு, இனி பிரசவிக்க முடியுமா அவளால்? முடியாது. அந்தி கிறிஸ்து கொல்லுக்கு வரான், அழிக்க வரான், புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல நானே சிலரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பேன், அது தேவன் அனுமதியோட. அவர் சொல்லும்போது, அவர் சொல்லாத வரைக்கும் நோ. பாருங்க, அந்தி கிறிஸ்து கிரியை செய்கிறான். அடுத்த கட்டம், என் மனைவி அடுத்த கட்டம் தேவன் சோதிக்கிறார். திடீரென்று ஒரு கழுத்து வலி, திடீரென்று ஒரு கழுத்து வலி. விசுவாசம் நடனம் ஆடுகிறது மதுபான போதையினால். எல்லா மருத்துவமனையும் கூட்டிகிட்டு போனேன். என்ன நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஒரு முறை என்ன சொன்னான்னு மைக்கில் அவ சொல்லணும், நீங்கள் எல்லாம் ஒரு புருஷனான்னு கேட்டான். மருத்துவமனையை கூட்டிகிட்டு போகாதனால நீங்கள் எல்லாம் ஒரு புருஷனா? எந்த வியாதிக்கும் 10 ரூபா பாட்டில் எண்ணெய் ஜோ பண்ணி கொடுக்குறான். எல்லா மருத்துவமனையும் கூட்டிகிட்டு போய் கேரளாவில் ஒரு வைத்தியசாலைக்கு வரையும் கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன இல்லாமல் மருந்து பண்ணி பார்த்தா கழுத்து நரம்பு சரியாகலை. ஒரு டாக்டர் சொல்லுவான், நரம்பு கோணி இருக்குது, அதை கீறி ஸ்ட்ரைட்டாக பிளேட் வைக்கணும். ஒருதான் சொல்லுவான், காலர் போட்டால் சரியாகும்னு. அந்த போன முன்னாடி இருந்த ஒரு ஜனாதிபதி வெங்கட்ராமன் தானே, அவருக்கு சொந்தக்காரன் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இந்த மேடைக்கு வந்திருக்கார். அவருக்கு ஃபேமிலி 2 பொண்ணு எடுத்தவன், ஊழியக்காரன். அவரும் சொல்கிறாரு, சர்ஜரி பண்ணிடுவோம். ஏன்டாம் பிரதர்? இல்லை, சர்ஜரி பண்ணிடுவோம் பிரதர், கடவுள் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு. இல்லை, அந்த கடவுள் என்கிட்ட சொல்லலையே. ஆனால் இஷ்டத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் ஏதோ ஒரு டீச்சருக்கு ஆலோசனை, துர் ஆலோசனை இந்த அந்தி கிறிஸ்து கேட்கும்.
ஏதோ ஒரு டீச்சருக்கு ஆலோசனை கேட்டு இங்கே குலசேரத்தில் சாரதா மெடிக்கலில் கொண்டு போட்டோம். 1 மாதம் எனக்கு தெரியும் மெடிக்கல் போட்டு வந்திருக்கிறான். ப்ரேயருக்கு ஒரு நாள் மெடிக்கல் போட மாட்டான். இது ஒரு நாள் மெடிக்கல் போட மாட்டான். ஆனால் 1 மாதம் மெடிக்கல் போட்டு அங்கே மருத்துவமனையில் அட்மிஷன். காசு நம்ம கொடுக்கணும், அதுக்கு மல்லிகை மிளகெல்லாம் விற்கணும். நான் போய் விசிட் பண்ண போகிறேன். ஒரு காலை மேலே கட்டி தூக்கி போட்டிருக்கு. ஒரு கழுத்தில் இல்லையே பிரச்சனை, அது கழுத்தில் கல் கட்டி தூக்கி போட்டிருக்கு. அப்போ ஒரு கால் இங்கே, இங்கே ஒரு கல். காலுக்கும் கழுத்துக்கும் என்ன அது தெரியாது. ஆனால் இப்போ வேதனை குறையுதா கூடுதா, அது உயிரை கொல்லுது. இதுக்கு மேலே மிஷின் வச்சு என்ன பிசியோதெரபி. நான் அந்த ஆஸ்பத்திரியை சுற்றி பார்க்குறேன். எல்லாருக்கும் அப்படி தான் கல்லை தான் கட்டி தூக்கி போட்டிருக்காங்க, கழுத்துலையும் கால்லையும். எல்லாருக்கும் ஒரு வியாதியா கேட்டால் சொல்கிறாங்க, காலில் கட்டி விட்டால் கழுத்து நரம்பு நீளுமா, அந்த சுளுக்கு நீரும். அப்படின்னா எப்படி ஆகுனா போதுமே. இயேசு நாமத்தில் எத்தனை முடக்குவாதங்களை ஒத்த வார்த்தை சொல்லி எழுப்பி விட்ட முடியும். ஜப்பானிலே நடக்க வச்ச முடியும். வேதத்தில் மட்டுமல்ல, இங்கே நடக்க வச்ச முடியும். அதை இவ விசுவசிக்கல, மருத்துவமனையை விசுவசித்தாள். 1 மாதம் தாண்டி ஒரு புண்ணாக நடக்கல. அதே வலியோட வந்தான். இனி எந்த மருத்துவமனைக்கு போனோம்? இனி என்ன கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு 10 ரூபா பாட்டில், அன்னைக்கு 10 ரூபா தான் ரேட்டு, சேவ் பண்ணி கொடுத்தேன். கழுத்தில் பூசு போ. இனி செத்தா புதைப்பேன், செத்தா புதைப்பேன். ஆனால் மருத்துவமனைக்கு ஒன்றை கொண்டு போகிற வேலை வச்சுருக்காது. அன்னைக்கு புருஷனான்னு கேட்டனால ஒரு மாமிசமான மனிதனாக இருந்து செயல்பட்டேன், ஊழியக்காரனாக செயல்படலை. இப்போ ஊழியக்காரனா எண்ணெயை தருகிறேன், பூசிக்கோ. 3 மாதம் நடந்து. அவள் பூசினாலோ இல்லையோ தெரியாது. ஒரு 4 மாதம் கடந்தது, பூசினாலோ இல்லையோன்னு தெரியாது. 5 மாதம் ஆகிறது. நான் இது வரைக்கும் கேட்குறது இல்லை, அவள் சொல்கிறது இல்லை. ஒரு நாள் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணும்போது தான் கேட்குறாரு, உன் கழுத்து வலி என்னாச்சு? அது அந்நேரமே சொஸ்தம், அந்நேரமே சொஸ்தம். இப்போ கோணலான எலும்பு சொஸ்தமாக இருக்கா இல்லையா? இவ்வளோ கழுத்தை திருப்பி போடுங்க. விடுதலை கிடைச்சது கூட எனக்கு 6 மாதமாக லேட்டாக சொல்கிறா என் பொண்டாட்டியே. அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி சொல்ல போகிறீங்க? விடுதலை கிடைச்சா சாட்சி சொல்லணும். அது கூட நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. யாருக்காக வாழ்கிறோம்? கர்த்தருக்காக வாழுங்க. மாம்சமான மனிதனுக்காக வாழாதீங்க, வாழ முடியாது. இந்த பரலோகம் ஒன்று இல்லை என்றால் நீங்கள் எப்படி வாழ்ந்து போங்க. நரகம் ஒன்று இல்லைன்னா நீங்கள் இப்போ 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணிடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம போகிறது மொத்தமாக நரகத்துக்கு தானே. ஆனால் பரலோகம் என்ற பரிசுத்தம் வச்சுருக்குல்ல. இங்கே நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ முடியாது, 70 தாண்டாது உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல செத்து தான் ஆகணும். சாகிற முன்னாடி கிட்னி போயிடும். போவியா ஆஸ்பத்திரிக்கு? டயாலிசிஸும் பண்ணணும். அப்படியே பணம் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பொருத்தனை கர்த்தருக்கு கொடுப்பியா? நோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் டாக்டர் கொடுக்குறதுல கரெக்டாக இருப்பேன். ஒரு சகோதரிக்கு சொன்னேன், உன் மருமகன் இத்தனாம் தேதி செத்து போவான், ஆனால் பரிசுத்தம் பண்ணுற ஒரு பொருத்தனை பண்ணணுன்னு சொன்னேன். இதே மாவட்டத்தில் தான் பரிசுத்தம் பண்ணுறதுக்கு சாவறதுக்கே பொருத்தனை கேட்ட ஊழியந்தான் இது. பொருத்தனை எனக்கு இல்லை, புக் அடித்து ஜனங்களுக்கு கொடுக்கறது. செஞ்சா நாளை இந்நேரம் அவன் செத்துருப்பான். போ. வாழ வைக்கிறது இந்த ஊழியம், சாகடிக்கிறது இந்த ஊழியம். ஒரு 8:30 மணி இருக்கும் காலையில், அவன் குத்துக்கல்லாட்டமாக இருக்கான். இவன் எங்கே சாக போகிறான்? இவன் எங்கே சாக போகிறான்? இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு சொன்னேன். ஃபோனை சார்ஜில் போட்டு டீ குடிக்க போனேன். திரும்ப வரும்போது 16 முறை ஃபோன் போட்டிருக்கு. என்னான்னு கேட்டால் அழுகுறல் கேட்கறது. கரெக்டாக 9 மணிக்கு அவன் செத்து போனான். கர்த்தர் சொன்னால் அவர் செய்வார். அல்லையே, ஒரு சம கையை தட்டலாம். அவை வேதத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் கடுமையாக பேசுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துக்கு இடம் கொடாமல் இருங்கள். பாண்டிச்சேரியில் ஒரு சகோதரி இருக்கிறான். இந்த ஊழியத்தில் டாப் வரைக்கும் போயிட்டாவா. ஒரு அனாதை பொண்ணு, டாப் வரைக்கும் வெளிநாட்டிலே இருக்கா. ஊருக்கு வந்த இடத்துல புருஷனை
செருப்பை கழுதி அடிச்சிட்டான். அப்போ அவள்கிட்ட இருக்கிற ஞானஸ்தானம் பொய்யா சரியா? பாண்டிச்சேரி பாஸ்டர் கொடுத்த ஞானஸ்தானம், நான் கொடுத்ததில்லை. நான் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து புருஷனுக்கு விரோதமாக ஒருத்தி இறங்கினா நானே செருப்பு எடுத்து அவளை நானே அடிச்சிருவேன். அதான் இந்த ஊழியம். ஓடி போனேன், நீ புருஷன் வேண்டாம் இல்லட்டு ஓடி போய் தோழி வீட்டில் உட்காந்துருந்து நான் புருஷனுக்கு நாள் வச்சேன், மாமியாருக்கு நாள் வச்சேன். வச்சு சொன்னது என்ன? புருஷனும் மாமியாரும் எனக்கு விரோதமாக பேசினார்கள், அதுக்கு தான் அடித்தாவா? அப்போ நான் வேற ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் என்ன பண்ணிடுவான்? சந்தோஷம், எனக்கு வேண்டி நீ இவ்வளோ செஞ்சுருக்கா இல்லையா, கர்த்தர் உன்னை இடங்களாமல் போக மாட்டேன், ஆசீர்வதிக்கன்னு சொல்லுவான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏய் ஓடிப்போ, திரும்பி புருஷனை கால் விழுந்து மன்னிப்பு கேளு, மாமியார் உள்ள கால் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கலன்னா இந்த ஊழியத்தில் உனக்கு இடமே இல்லை. நீ செத்தா கூட ஐ டோன்ட் கேர். ஓடி வந்தா, மாமியாரை காலில் விழுந்தா, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா, புருஷனை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா, வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே. நான் என்னை வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, மன்னிப்பு வாங்காமல் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. 2 பேரையும் வெளியே வர சொல்லு. காலில் விழு, பப்ளிக்காக காலில் விழ வச்சேன். அதுக்கப்புறம் தான் போனான். இன்றைக்கி மாமியார் மருமகளும் பிச்சா கூட பிய்யாது. இதான் இந்த ஊழியம், உருவாக்குகிற ஊழியம். மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் வேண்டும். நான் செருப்பகல்ட்டு அடித்தேன், இயேசு கிறிஸ்து அன்றைக்கே என் பாவத்தை மன்னித்தார் அல்லவா என்று சொன்னால் இது நியாயமா? சொல்லுங்க சிஸ்டர். செருப்பகல்ட்டு அடிச்சுட்டா, அவள் தப்பு பண்ணா அடித்தா, என் ஊழியக்காரன் விமர்சனம் பண்ணிட்டா, அதான் அடித்தேன். நியாயம், இது நியாயம். சரியாகி போச்சா? வேதம் என்ன சொல்லுது? தாய் தகப்பனை தூஷிக்காமல் இரு. தூஷித்தால் அது பாவம். அப்போ நான் எல்லா ஊழியக்காட்டையும் போய் கேட்டாச்சுன்னா, உன் பாவத்தை அன்னைக்கே மன்னிச்சிட்டார்ல, அன்னைக்கே மன்னிச்சிட்டார்ல இன்னும் சொல்லி தப்பித்து போகலாமா? அப்படி எல்லாரும் இப்படி தப்பித்து போகிறார்கள். ஆனால் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட லிஸ்ட்டு பரலோகம் கிடையாது. உங்கள் பாவம் மன்னிக்கப்படவில்லை. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு தெரியுமா? கையை தட்டலாம். எவ்வளோ வர்த்திக்கப்படுவார் தெரியுமா? நீங்கள் அறியாமலே நீங்கள் பெருகி போயிருவீர்கள். பெருகி 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 போயிருவீர்கள். அது உங்களுடைய சாபம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பொருத்தனை ஜெபத்தில் மட்டுமே அது மன்னிப்பு உண்டு. பிரசவித்தாலும் அப்படி தான். பிள்ளைகள் நல்லா வரணுமா? பாவ நிவாரண பலி தாய் செய்யணும் பிள்ளைகளுக்காக. மாம்சத்தில் பெற்றெடுத்தீங்க, அன்பிலேயே பெற்றெடுத்தீங்க. நான் கேட்குறேன், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தால் பெற்றெடுத்தீங்க, இல்லை மிகப்பெரிய அன்பிலேயே பெற்றெடுத்தீங்க, மிகப்பெரிய காமத்தில் பெற்றெடுத்தீர்கள். அது சாபம் இல்லையா? அந்த பிள்ளையை கழுவண்டாமா? யார் கழுவுனது? இந்த பூமியில் பிள்ளை பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். இல்லை என்றால் மரண கட்டுகள் வரும். சும்மா இருக்கிற அந்த கிறிஸ்து உள்ள வந்து இருதயத்தை பிடுங்குவான், நெஞ்சு வலியை வைப்பான், கிட்னியை தொடுவான். இதே ஊரில் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் போனான், எல்லா மருத்துவமனையும் போனான். ஆனால் வாழ்வில் ப்ராப்ளம், அது ஒரு பெரிய ஓட்டை. அவன் உயிர் பிழைக்கிறதே ஒவ்வொரு நாளும் அதிசயம். கடைசியில் முகப்பேர் மருத்துவமனையில் கொண்டு வச்சாங்க. முகப்பேர் மருத்துவமனையில் கொண்டு வச்சாங்க. அங்கே பெரிய டாக்டர் டீம் வந்து ஃபாரின் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சர்ஜரி பண்ண வர்றாங்களாம். அங்கே இருந்துட்டு அவன் என்னை கூப்பிட்றான். இந்த ஊரில் இருக்கும்போது என்னை தேடலை அவன். என்ன பையன் சாவ போகிறான், ஒரு முறை ஜோம் பண்ணிட்டு போகணும், பஸ்ஸுக்கான காசு நான் அனுப்புகிறேன்னு. சர்ஜரிக்கு முன்னாடி நீ வந்து ஜோம் பண்ணிட்டு போகணும். நானும் என் மனைவியும் போகிறோம். அந்த மருத்துவமனை நல்லா தெரியும். ஏன்னால் அங்கே தான் நாங்கள் பக்கத்தில் தான் திருமங்கலத்தில் அங்கே ஆஃபீஸ் போட்டிருந்தோம். அங்கே போனோம். ஒரு டோக்கன் தான் கிடச்சிது. ஒரு டோக்கன், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டோக்கன் தான் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. டோக்கனை என கையில் வந்து நீ போயிட்டு வா, போய் ஜோம் பண்ணிட்டு வான்னு. நான் டோக்கனை வாங்கி திரும்ப கொடுத்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், பையன் ஸ்வஸ்தம் என்று. உற்சாம கையை தட்டுங்க. அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தன பண்ணி பிள்ளை பத்துட்டு இருக்கான். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், கோணலானவைகள் எல்லாம் செம்மையாகும். நம்புறவங்க உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகவே ஆண்டவராகிய தேவனை நம்ம கடுமையான முறையில் தான் நம்ம தேட வேண்டி இருக்கிறது, ஒடுக்கமான முறையில் தேட வேண்டி இருக்கிறது. அவன் வாசலை திறந்து வைப்பான். அந்தி கிறிஸ்து எந்த பிரச்சனையும் போயிட்டு வரலாம், எல்லா சபையிலும் போயிட்டு வரலாம்ல. இப்போ அந்தி கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறேன்னா, ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பாஸ்டர், பல வருடங்களுக்கு முன்பாக வின்சென்ட் ஜெபக்குமார், அந்த தாடி பாஸ்டர், சிங்கம் பாம்பையும் முன்ன வச்சுருக்கிற பாஸ்டர், இப்போ எடுத்துட்டார், நம்ம பேச்சை கேட்டு மூவ் பண்ணிட்டார். இந்த 3 பேரும் அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, இன்றைக்கு வாசித்த வேத புஸ்தகம் வெளிப்பாடு 13:18 திரும்ப சப்தமாக ஒருவர் வாசிப்போம். இதிலே ஞானம் விளங்கும், புத்தி விளங்கும். அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அல்லேலூயா. இந்த நபர்கள் என்ன சொல்லுவார்கள், இந்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுவார்னா, டிவியிலெல்லாம் உங்களுக்கு யூடியூப்லலாம் பயங்கர ஷேர் ஆகும். ஏதோ அமெரிக்காவில் முத்திரை வந்தாச்சு, அமெரிக்காவில் முத்திரை வந்தாச்சு, இனி உங்கள் கையை பிடிச்சி அதில் தைச்சிருவாங்க, அப்படி தானே. ஆதார் கார்டு வந்த உடனே இவங்க அதை பேச ஆரம்பித்தாங்க. அந்தி கிறிஸ்து வந்தாச்சுன்னு 23 வருடங்கள் முன்னாடி நான் சொல்லுகிறேன். அவன் மனுஷனாட்டு வரல, கிரியைகளாய் வந்து கொண்டு இருக்கிறான் உங்களுக்குள்ள. ஏனென்றால் அதுக்கு அடையாளம் சொல்லுகிறேன். நான் ஊழியத்து வருவதற்கு முன்னாடி 2000 முன்னாடி கிட்டத்தட்ட எல்லாரும் பரிசுத்தமான பிள்ளைகள் தான். பாவம் பக்கத்தில் வரல, யோசிச்சு தான் வரும். ஆனால் 2020 தொடங்கி அன்னையிலிருந்து இன்றைக்கி தெரியும் எல்லாம் விபச்சார குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தனாவது விபச்சாரம் பண்ணாமல் இருக்க மாட்டான், இல்லை ஒரு பொண்ணாவது விபச்சாரியாக இல்லாமல் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கொடூரமாக மாறிவிட்டது தேசம். அப்போ அந்த காலத்தில் இவர்கள் சொல்லுகிற